வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஒரு லைவ் வீடியோ மாதிரி. அந்த வீடியோவில் அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஏன் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இப்படி ஆச்சு இதெல்லாம் தெரிவிச்சிருந்தார். நான் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆனால் அமைச்சர்களை பங்கேற்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு முன்பே ஸ்டாலின் இளைஞரணி கூட்டத்தில் பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போகலை, அமைச்சரவைக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகல, ஆதரவு தரேன்னாங்க, வெளியிலேருந்து ஆதரவுன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க அமைச்சரவைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த வீடியோவில் அதை திருமாவளவன் உறுதிப்படுத்தியிருந்தார். இப்போ அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் அவர் தெரிவித்த ஒரு கருத்து திருமாவளவனுடைய நேர்மை, அரசியலில் இதுவரைக்கும் அவர் கண்ணியமிக்க தலைவர் அப்படின்னு எல்லாரும் பார்த்துருந்தாங்கல்ல, அந்த கண்ணியம் இதையெல்லாம் சந்தேகப்பட வச்சிருச்சு. சந்தேகப்பட வச்சிருச்சுன்னா அது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னா, இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு இந்த 42 பேர் அங்கே பலியாகிட்டாங்க. இங்கே தமிழ்நாடே கொந்தளிச்சுது. விஜய்க்கு எதிராக ஒட்டுமொத்த அரசியல் களமும் விஜய்க்கு எதிராக திரும்பிச்சு. அந்த சில அதிமுக தலைவர்கள், அதே போல பாஜகவினர் தவிர மீதி அத்தனை பேருமே இதற்கு காரணம் விஜய் தான், இந்த மரணத்துக்கு காரணம் விஜய் தான், இதற்கு அவங்க தான் பொறுப்பேற்கணும், இது முழுக்க முழுக்க தாவேக அவருடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உறுதியாக தெரிவித்தாங்க. அப்போ திருமாவளவனுடைய பேச்சுக்கள் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா அவர் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், நம்மளே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த துயர சம்பவத்துக்கு முழு பொறுப்பும் விஜய் தான் ஏற்கணும். சொல்லப்போனால் விஜய் முதல்ல கைது பண்ணியிருக்கணும், அவர் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கணும், அதாவது அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், முதல் தகவல் அறிக்கை அவர் பேரை முதல் குற்றவாளியை சேர்த்துருக்கணும். ஆனால் ஏன் திமுக அரசு அதை செய்யாமல் வேடிக்கை பார்க்குது? நான் இப்போ விஜய் சொல்கிறேன், விஜய் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குன்னு விஜய் குற்றம் சாட்டுறாருல, அதுபோல் நான் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவுக்கும் விஜய்க்கும், அதாவது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாமா? அந்த அளவுக்கு அவர் ஆவேசமாக கேட்டார் திருமாவளவன். இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி கேட்ட திருமாவளவன் இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறாரு, நான் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே ஆதவ அர்ஜுனாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் ஆறுதல் தெரிவித்தேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும், என்னடா இவர் இப்படியெல்லாம் நடந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வையும் தோற்றுவிச்சிருச்சு. காரணம், அதில் பாதிக்கப்பட்டது தாவேகா இல்லை, விஜய் இல்லை, ஆதவ அர்ஜுனா இல்லை, இவங்க தான் அதை அந்த அவ்வளோ பெரிய துர்மரணத்துக்கு காரணமே இவங்க தான், இவங்களுடைய கட்சி தான், இந்த இருவரும் தான் குறிப்பா. ஆனா அவங்க கிட்டே ஆறுதல் சொன்னு சொல்றாரு. ஆனா வெளியில எல்லாரும் எதிரிலையும் எப்படி நடிச்சிருக்காரு, அவங்கள திட்டுற மாதிரி, விஜய திட்டுற மாதிரி, அவங்க மேல பழி சுமத்துற மாதிரி வெளியே நடிச்சிருக்காரு, அரசுக்கு ஆதரவா பேசுற மாதிரி அவரு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நிரூபணம் ஆயிருக்கு. ஆக இவங்க திமுகவின் தோல்விக்கு ஆரம்பத்திலிருந்தே வேலை பார்த்துருக்காங்க என்ற குற்றச்சாட்டுக்கு அது வலு சேர்க்குது. நம்ம கண்ணு மூடின அப்படி ஒரு குற்றச்சாட்டை யார் மேலே வைக்கல. ஆனா காங்கிரசும் திருமாவளவனும் இதற்கு முக்கியமான காரணிகளாக இருந்திருக்காங்க. திமுகவினுடைய தோல்விக்கு தேர்தலில் அந்த கட்சிக்கு தலித் வாக்குகள் பெருமளவு போகாம போனதுக்கு முக்கியமான காரணம் திருமாவளவன் தான் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற வகையில், அது வலு சேர்க்கிற வகையில் அவருடைய அந்த வீடியோ அமைஞ்சது. இப்போ யோசிச்சு பாருங்க, பல புகைப்படங்கள் பல ஆதாரங்களை ஒன்றுன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனாவும் திருமாவளவனும் எவ்வளோ க்ளோஸ், எவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, தினசரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. தினசரி ஒரு 2 பேர் பேசுறது தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. தீய சக்தி அப்படின்னு திமுக கூட்டணி, திமுக மற்றும் அதன் கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து தான் தீய சக்தின்னு விஜய் சொன்னார். அப்படி சொன்ன அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர் யாருன்னா ஆதவ அர்ஜுனா. அவரும் திருமாவளவனும் தினசரி அவங்க கலந்துரையாடி இருக்காங்க, ஆலோசனை செஞ்சிருக்காங்க. எதை பற்றி அவங்க ஆலோசனை செஞ்சிருப்பாங்க? இந்த பக்கம் அரசியல் நகர்வுகளில் எல்லாத்துலேயுமே திமுக வெளிப்படையாக திருமாவளவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது.
ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக இப்படி ஒரு டீல் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. நம்ம மதிச்ச ஒரு தலைவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் சதியில் வந்து ஈடுபட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. அது திருமாவளவனுடைய நியாயம். அவர் சொல்ற காரணங்கள் வந்து பல நியாயமாவே இருந்தாலும் கூட அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில உட்காரணும், ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட அமைப்புங்கிறது வந்து அதிகாரத்துல வந்து உட்கார்ந்து அமைச்சராகி அதிகாரம் செலுத்துவதுங்கிறது வந்து ஒரு கனவாவே இருந்துற போகுது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்தது. அது அது இன்னைக்கு நிஜமாகி இருக்கு. அதற்கான ஒரு வாய்ப்பு வரும்போது அது எப்படி விட முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வந்து நியாயம்தான். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்பே விசிக வந்து இந்த திமுகவில் இருந்து வெளியேறி தாவேகாவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்திருந்தா அவரை தாராளமா எல்லாருமே வாழ்த்திருப்பாங்க. பொதுவா என்னன்னா திருமாவளவனை திட்டினா அது வந்து ஒரு அவங்க வந்து இந்த முற்போக்குக்கு எதிரான ஒரு ஒரு முகமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவனை விமர்சனம் பண்றதே ஒரு பாவன்ற அளவுக்கு ஒரு நிலையை வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. அது காரணம் என்னன்னா அவர் சொல்லப்போனா அவருடைய அரசியல் பயணத்தை எடுத்து பார்த்தா அவர் வந்து நிலையா ஒரு கூட்டணியிலே வந்து இருந்ததில்லை. மூப்பனார் வந்து அவரை தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மாறி 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 தான் வந்து அவரும் இருந்திருக்காரு. அவரது திமுக அதிமுக எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான். அந்த பேட்டர்ன் அவங்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது மாறி மாறி தான் இருந்திருக்கு. திரும்பவும் அப்படிதான் மாறி மாறி இருந்திருக்காரு. அது வந்து அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற முடிவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக அவரை பார்த்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை வந்து அவர் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலிருந்து சிதைக்கிற விதமாக தான் நடந்துக்கிட்டார். அவர் பேச்சில், நடவடிக்கையில், அவருடைய கருத்துக்களில் முன்னுக்கு பின் முரணாமோ ஒரு ஊசலாட்டமோ தொடர்ச்சியாக எதிலும் வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஒரு குழப்பவாதியாக தான் அவரை வந்து காமிச்சது. அதுவும் இந்த ஓராண்டு காலம் வந்து அவருடைய அரசியல்ன்றது அப்படித்தான் இருந்தது. அதுல இன்னைக்கு முழுசா வந்து அவரு அம்பலப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நம்ம இத ஒரு கடுமையான குற்றச்சாட்டவோ அல்லது திருமாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோ எடுத்து இதை நம்ம பேசல. இப்ப அவர் என்ன மாதிரி அரசியல் களத்துல தோற்றம் அளிக்கிறார் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. அவர் என்னவா இப்போ தெரிகிறார் எல்லாருக்குமே சொன்னா ஒரு நம்பத்தகுந்த தலைவர் இல்லை அவரு. ஏற்கனவே வந்து உள்ளுக்குள்ள ஒரு திட்டம், வெளியில வந்து வேற மாதிரி ஒரு வேஷம், அப்படி போடுற ஒரு சராசரியான அரசியல்வாதி தான் திருமாவளவனும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கை, பேச்சு எல்லாமே வந்து அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்றாரு, தேர்தலுக்கு முன்பே, அதாவது எப்படி வாக்குப்பதிவுக்கு முன்பே நான் வந்து ஒரு கணிப்பு எனக்கு தோணுச்சு. என்னன்னா திமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்காது, ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும், அதில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும், நம்மளும் அதில் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு நான் நினச்சி அப்போ அதனால தான் வந்து காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் களத்தில் இறங்கினேன். சரி, யார் உங்களை தடுத்தது? இதை செய்ய வேணான்னு சொன்னது யாரு? நீங்கள் இந்த கருத்தை அப்பயே சொல்லிட்டீங்க, தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நான் வந்து தேர்தலில் நிற்க போறேன் அப்படிங்கிறத அப்பயே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் வந்து பின்வாங்கினீங்க? திமுக அழுத்தம் கொடுத்து அதனால பின்வாங்கின அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க எந்த அழுத்தமும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா உங்களுடைய அப்போதைய நடவடிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் முடிவு திமுகவுக்கு அகைன்ஸ்டா, திமுகவுக்கு பாதகமாக போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் போதே உங்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, உங்களுக்காக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இருக்காங்களா, அவங்க மனநிலை வந்து ஓஹோ இதுதான் வந்து வரப்போற சூழல் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. முழுக்க அந்த வாக்குகள் எல்லாம் வந்து திமுகவுக்கு வராம எதிர்த்தரப்புக்கு போயிடுச்சு. இந்த தோல்விக்கான அந்த ஆரம்பத்தை வந்து அப்பவே வந்து நீங்க போட்டுட்டீங்க. ஸோ இப்படி ஒரு தடுமாற்றமான ஒரு அரசியல்வாதிய, அதே போல காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியை, இந்த இரண்டு பேரையும் வந்து கூடவே வச்சுக்கிட்டு பயணிச்சது தான் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இதுல இப்போதும் கூட அவர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸையோ அல்லது திருமாவளவனையோ கடுமையாக விமர்சிக்கல. அதுவும் திருமாவளவன் அவர் விமர்சிக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம தோழமை சக்திகள் தான். இந்த ரெண்டு கட்சிக்குள்ள இவ்வளவு மோதல் இருந்தா கூட திருமாவளவனே தன்னுடைய தோழமை சக்தியை தான் பார்க்கிறார். எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப வந்துட்டு போறாங்க,
அப்படித்தான் வந்து அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஈவன் காங்கிரஸே கூட திரும்ப வந்ததுன்னா சேர்த்துக்கிற மனநிலையில் இருப்பாரோ அப்படின்னு தான் வந்து பலரும் யோசிக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் பேசுறதெல்லாம் பார்த்தா உதயநிதி தான் வந்து திரும்ப இந்த பக்கம் சேர்க்கக்கூடாது காங்கிரஸ்ன்றாரு. ஆனால் இப்போது வந்து இவங்களை எல்லாம் தன்னுடைய தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அப்படிதான் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனால திருமாவளவன் வந்து இன்னமும் கூட இன்னும் சில மாதங்கள் கழித்து இந்த அரசோட போக்கு சரியில்லை, நான் அரசுல இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட அவரை அரவணைக்க தான் போறார். ஆனா அது கட்சிக்கு எந்த அளவுக்கு, அந்த திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா வந்து கை கொடுக்காது. எதிர்காலத்தில் திரும்ப வந்து கூட்டணி, திரும்ப வந்து தன்னுடைய தோழமை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் எல்லாம் வந்து அவரு திரும்ப அரவணைக்க பார்த்தாருன்னா அது அவருக்கு கை கொடுக்காது. அதனால அந்த யோசனையை வந்து ஸ்டாலின் வந்து நிராகரிச்சிடணும், விட்டுறணும். இனி வந்து களத்துல திமுக புதிய முகத்தோட தான் வரணும். இந்த இந்த தோழமை கட்சிகள் இருக்கவே கூடாது. திமுகவுக்கு இனி அந்த இனிவரும் தேர்தல்களில் அதனுடைய முகம்ங்கிறது பெரும்பாலும் திமுக தொண்டர்களை மட்டுமே நம்பி இருக்கணும். தொண்டர்களுடைய அந்த அந்த பேஸை வந்து அவங்க இன்னும் அதிகரிக்கணும். அதுதான் அவர்களுக்கு வருகிற தேர்தல்களில் வெற்றியை கொடுக்கும்.